ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம். ஆடி மாதம் எப்பொழுது பிறக்கின்றது? இந்த ஆடி மாதத்துல என்னவெல்லாம் செய்தால் அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்? இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தை சிறப்பாக கோலாகலமாக திருவிழாவாகவே நம்ம கொண்டாடுவோம். ஏன் இந்த ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு பண்றோம், சில உணவுல மாற்றங்கள் பண்றோம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியா அம்மனுடைய அருள் கிடைப்பதற்கு, அம்மனுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆடி மாதம் அம்மனுடைய அருள் அதிகமாக நிறைந்திருக்கும்ன்றதுனால இந்த ஆடி மாதத்துல நம்ம வழிபாடுகள் செய்வோம், நேர்த்தி கடன்கள் செய்வோம். அம்மனுடைய அருள் இதனால நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அவளுடைய அருளையும் நம்மளால பெற முடியும். அதனால இந்த ஆடி மாதத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழ் மாதங்கள்ல 4வது மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதம், தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு செய்யறதும், குலதெய்வ வழிபாடு செய்யறதும், இயற்கை வழிபாடு செய்யறதும் ரொம்ப 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 நல்லது. ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்துடலாம். ஆடி மாதம் எப்பொழுது துவங்குகின்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆன்மீக ரீதியா ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது தேவர்களின் இரவு பொழுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரவு பொழுது துவங்கக்கூடிய மாதம், அதனால இதை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதனால இந்த மாதத்துல சுபகாரியங்கள் நம்ம செய்யும் பொழுது, பூஜைகள் செய்யும் பொழுது அதை ஏற்க தேவர்கள் வரமாட்டாங்க. ஆனா நம்ம சுபகாரியங்களுக்கு இறை அருள் கிடைக்காது அப்படின்றதுனால ஆடி மாதத்துல சுபகாரியங்கள் செய்யறத நம்ம தவிர்த்துருவோம். ஆடி மாதத்துல வரக்கூடிய அனைத்து நாட்களும் முக்கியமானது. முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை, பூரம் நட்சத்திரம், இது எல்லாமே விசேஷமானது. ஆடி மாதத்தினுடைய 18வது நாள் அமாவாசை, பௌர்ணமி, இது எல்லாமே முக்கியமான விரத நாட்களாக நம்ம கொண்டாடுவோம். ஆடி மாதத்தினுடைய செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதே போல ஆடி 18வது நாள் ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடப்படுவோம். ஆடி மாசம் அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். ஆடி பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள், விரத நாள். ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம். இது எல்லாமே விசேஷம். சரிம்மா, இது எல்லாமே சொல்றீங்க, ஆடி மாதம் எப்பொழுதுதான் பிறக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி என்று துவங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மொத்தம் 32 நாட்களை கொண்டது இந்த ஆடி மாதம். இந்த ஆண்டு சிறப்பு மிக்க வெள்ளிக்கிழமையிலேயே துவங்குது அப்படின்றது கூடுதல் விசேஷம். ஆடி மாதத்துல வரக்கூடிய நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னு சொல்லலாம். நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது கிரகங்கள், இந்த தோஷங்கள்ல இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க இந்த நாட்கள்ல நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தும் பூஜைகள் செய்தும் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதும் ரொம்ப விசேஷமானது. அம்மன் அருள் பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆடி மாதத்துல அம்பாளுடைய அருளை பெற, அதன் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லயும் வெள்ளிக்கிழமைகள்லயும் விரதம் இருந்து அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிச்சரடு இதை நீங்க தானமா வழங்கலாம். அம்மனுக்கு கூழ் படைத்து அதை மற்றவர்களுக்கும் பிரசாதமா நீங்க கொடுக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து துர்க்கை அம்மன் அல்லது மாரியம்மனை நினைத்து வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். மாதத்துல ஏதாவது ஒரு நாள் வீட்டிலேயோ அப்படி கோவிலுக்கு சென்று விளக்கு பூஜை செய்து வழிபாடு பண்ணுங்க. இது எதுவுமே செய்ய முடியாதவங்க அம்மனை மனசார நினைச்சுக்கோங்க, வேண்டிக்கோங்க. வீட்டுல லலிதா சகசரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், இந்த மாதிரி பாடல்களை பாடி வழிபாடு பண்ணுங்க. வருடத்துல வரக்கூடிய முக்கியமான மாதங்கள்ல, தமிழ் மாதங்கள்ல 4வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலுமே சரி, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்வோம்,
இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வோம். அதே மாதிரி தான் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு மாதம்னா அது இந்த ஆடி மாதத்தில் சொல்லலாம். அதனால் அனைவரும் குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும், அம்மன் வழிபாடும் பண்ணணும். முடிந்தால் கோவிலுக்கு உங்களால் என்ன பொருட்கள் தானமாக கொடுக்க முடியுமோ அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா கூழ்வார்த்தல் அப்படின்ற நிகழ்ச்சி ரொம்பவும் விமர்சையாக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் அதற்கு தேவையான பச்சரிசி, அதற்கு தேவையான அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாம். இது எல்லாமே நீங்கள் வாங்கி தரும் பொழுது அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. இன்னும் சில நாட்களில் ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த 32 நாட்களையுமே வெகு விமர்சையாக கோலாகலமாக நீங்கள் கொண்டாடலாம். வருகின்ற ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு எப்படி செய்வது, ஆடி வெள்ளி வழிபாடு எப்படி செய்வது, ஆடி பெருக்கு வழிபாடு எப்படி செய்வது, முக்கியமான விசேஷ நாட்களில் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் தெய்வீக எண்ணங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் அதையும் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த ஆடி மாத நாளை யாரும் தவற விட்டுடாதீங்க. முக்கியமாக அனைவரும் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உகந்த நாள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.